நம்ம வருஷ காசுல கேட்குற விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,45,000. நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,55,000. கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,79,000. நம்ம வருஷ காசு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,45,000. 2 ஸ்கார்பியோ இருக்குங்க. 2007 மாடல் ஒன்று, 2012 மாடல் ஒன்று. மாருதி சுசுகில எர்டிகாங்க. அதாவது ஃபேமிலி யூஸுக்கு ஒரு 7 சீட்டர் வண்டிங்க. அதாவது வந்து நம்ம ஸ்விஃப்ட்டை விட கம்மியான ரேட்டு கொடுக்க போறோம். இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,95,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. இன்னைக்கு நம்ம இருக்கிற பக்கத்துல திருப்பூர் ஊத்துக்குளி ரோட்ல பார்த்தா வருஷா கார்ஸ்ல இருக்கும். இன்னைக்கு இந்த கார் கண்டிஷன் என்னென்ன கார்ல கொடுக்க போறாங்க, எந்த பட்ஜெட்ல இந்த கார் இருக்க போது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கார் வேணுமா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ சொல்லிடலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. நம்ம வரக்கூடிய லொகேஷன் அப்படியே சொல்லிங்கண்ணா. ஆனால் நம்ம திருப்பூர்ல ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குளி ரோடு மன்னாரை பஸ் ஸ்டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. எந்த பட்ஜெட்ல இருந்து எந்த பட்ஜெட் கார் வச்சு? 50,000 இருந்து நம்ம 8 லட்சம் வரைக்கும் கார் இருக்கு. 8 லட்சம் வரைக்கும் இருக்குங்களா? என்னென்ன கார்ல இருக்குங்க அப்படியா? ஆனால் ஸ்விஃப்ட், மாருதி கம்பெனி, ஹுண்டாய், டொயோட்டா எட்டியோஸுங்க, எல்லா பிராண்ட்லயும் நம்மகிட்ட கார் இருக்கு. லோன்ல எப்படி கொடுக்குறீங்க? ஆனா பேங்க் லோன் பண்ணி தரோம், லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி தரோம். லோக்கல் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல பண்ணி தரோம். ஓகே. பேங்க் லோன் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எல்லாமே பண்ணி தரோம். பண்ணி கொடுக்குறீங்க. 14 மாடலுக்கு மேல 13 to 14 மாடலுக்கு மேல பண்ணி தரோம். கார் எக்ஸ்சேஞ்ச், 2 வீலர் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் இருக்கு. எல்லாமே பண்ணிக்கலாங்க. எல்லா ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே அவைலபிள் எல்லாமே இருக்கு. ஓகே. இந்த வீடியோல வந்து என்னென்ன பட்ஜெட்ல கொடுக்க போறான்னு பார்ப்போம். காரோட கண்டிஷன் நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறாங்க. இந்த வீடியோ மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வருஷ காசு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோங்க. 2007 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கு. பெட்ரோல் வித் எல்பிஜிங்க. வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடு கிடையாது. ஒரிஜினாலிட்டியா இருக்கு. 4 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, வண்டியோட இன்ஜின் சீட் கவர் எல்லாமே அவ்வளவு தெளிவா இருக்குது. ஏசி நல்லா ஜில்னஸா இருக்கும். வண்டியில பாத்தீங்கன்னா எல்பிஜி போட்டிருக்கு. எல்பிஜியோட இருக்குங்களா? பெட்ரோல் வித் எல்பிஜிங்க. சூப்பருங்க. பவர் விண்டோ வருங்களா இந்த வண்டிக்கு? இது மேனுவல் வருங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் மட்டும் தான் வரும். சூப்பருங்க. பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 1,70,75 வித்துட்டு இருக்கிற வண்டிங்க. நம்ம வருஷ காசுல கேட்கற விலை பாத்தீங்கன்னா வெறும் 1,40,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி வண்டி வாங்கி தரேன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா முன்மன ஒரு 30 to 40,000 தான் லோட் பண்ணி கொடுத்துடலாங்க. சூப்பருங்க. நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூசி லான்சருங்க. 2002 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 27 வரைக்கும் லைவ் இருக்கு. டீசல் வேரியன்ட்டுங்க. ஒரு காலேஜ் பசங்களுக்கு பிடிச்ச வண்டிங்க. அந்த அளவுக்கு வண்டி தெளிவாக இருக்கும். திருப்பூர் நம்பர், லோக்கல் நம்பருங்க. 2020 ஃபேன்சி நம்பர். மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். 20-25 கிடைக்குதுங்களா? ஆமாண்ணா. டீசலுக்கு இது நல்ல மைலேஜ் கிடைக்குண்ணா. சூப்பருங்க. இல்லை சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏசி நல்லா ஜில்னஸாக இருக்கும். ஓகே. வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 அலைஸ் வந்துருங்க. 4 அலைஸ் வந்துருங்க. திருப்பூர் நம்பர், லோக்கல் நம்பருங்க. எஃப்சி 27 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. வண்டியில ஏதாவது வேற ஒர்க் இருக்குங்களா? ஆனா வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு 2 மாடல் சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும் இருக்கும். மற்றபடி இன்ஜின் மிக தெளிவா இருக்குங்க. பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்கும். நம்ம கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா வெறும் 1,50,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி வண்டி வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு முன்மணம் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 தான் நம்ம லோட் பண்ணி கொடுத்துடலாம். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு. உங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குங்களா? நம்ம இருக்கிற எல்லா வண்டியுமே நீங்க மெக்கானிக் கூட தரவா செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்க. ஓகேங்க. நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில அக்காடுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2002 ஒரு லக்ஸரி வண்டிங்க. இந்த வண்டி 2002 இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 19 லட்சம் ரூபா. அதாவது வந்துங்க பென்ஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல வந்துருங்க. 2002 19 லட்சங்களா? ஆமா ஆமாங்க. இந்த வண்டிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா கோயா சீட் கவர் போட்டிருக்காங்க. ஓகே. பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் வேரியன்ட்டுங்க. 2400 சிசி வந்து அந்த அளவுக்கு லக்ஸரியான வண்டிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா கோயா சீட் கவர் போட்டிருக்காங்க. 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலைஸ் வந்துருங்க. டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க. உள்ள ஃபுல் மேட் போட்டிருக்காங்க. நல்லா 2002 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் வண்டி. 2002 டச் ஸ்கிரீன் வந்துருதுங்களா? டச் ஸ்கிரீன். ஆனா அது எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா போட்டது. சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மற்ற வண்டியில் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருங்க. புஷ் பேக் அதுலயே இருக்குது. எல்லாம் அதுலயே வந்துருங்க. அது டாப் எண்ட் வேரியன்ட். ஓகே. இந்த வண்டி வந்து 19 லட்சம் ரூபாய்ங்க. அந்த வண்டி நம்ம இப்ப கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா வெறும் 1,79,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி வண்டி வாங்கி தரேன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் கஸ்டமருக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் சைலுங்க. ஒரு செடான் வேரியன்ட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்து டீசல் வேரியன்ட்டு ஒரு 20 to 24 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். 4 டயர் புது டயர் போட்டிருக்காங்க.
வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடு கிடையாதுங்க, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. சிங்கிள் ஏர் பேக் வந்துருங்க. சிங்கிள் ஏர் பேக் வந்துருங்க. சிங்கிள் ஏர் பேக் வந்துருங்க. இன்சூரன்ஸ் மார்க் கூட லைவ்ல இருக்குது. சூப்பருங்க. இன்டீரியர்ல எப்படி இருக்குங்க? இன்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. சீட் கவர் புதுசு மாதிரி இருக்கு. சீட் கவர் வந்து புது சீட் கவர் போட்டிருக்காங்க. டயர் 4மே புது டயர் போட்டிருக்காங்க. போட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் கூட ஓடலைங்க. ஏசி வரைக்கும் நல்லா இருக்குங்களா? ஏசி எல்லாமே நல்லா இருக்கு. ஏசில அவ்வளவு ஜில்னஸா இருக்கும். சூப்பர். சிங்கிள் ஏர் பேக் வந்துருங்க. அதாவது வந்து ஒரு செடான்ல பாத்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க. இது நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 3.7 வித்துட்டு இருக்கிற வண்டி. நம்ம வருஷ காலத்துல ஸ்கோர் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,80,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி பண்ணி வாங்கி தரேன். இந்த வண்டி இப்போ முன்மன ஒரு 50,000 தான் லோட் பண்ணி கொடுத்துலாம். அடுத்து பார்த்தா வருஷ கார்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்கார்பியோ இருக்குங்க. 2007 மாடல் ஒன்று, 2012 மாடல் ஒன்று. ஒன்று சில்வர், ஒன்று ஒயிட் கலருங்க. இது பாத்தீங்கன்னா 2007 மாடல் வந்து 27 வரை எஃப்சி இருக்குதுங்க. டீசல் வேரியன்ட், சிஆர்டி இன்ஜின் வந்துருங்க. வண்டி பார்த்து 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கு. இன்ஜின் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குங்க. டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் மேட் கட் மேட் போட்டிருக்காங்க. டயர்லாம் புதுசுங்களா? 4 டயர் பாத்தீங்கன்னா 50% இருக்குங்க. 50%. ஆமாங்க. எஃப்சி வந்து 27 லைவ்ல இருக்கு. ஓகே. டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் முடிஞ்சதுங்க. சீட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்களா? கவர்லாம் சீட் கவர் மட்டும் லைட்டா சின்ன சின்ன இது இருக்குங்க, கிழிஞ்சிருக்கு. இருக்கு, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்ஜின், ஏசி எல்லாமே தெளிவா இருக்கு. ஏசி எல்லாம் நல்லா இருக்குங்களா? ஏசில ஒர்க்கிங். ஓபி நம்பருங்க. செகண்ட் ஓனர், டீசல் வேரியன்ட். இது நம்ம கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா வெறும் 3,55,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி பண்ணி வாங்கி தரேன். ஈரோடு டு திருப்பூர் லோக்கல் கஸ்டமருக்கு நம்ம ஒரு 1 லட்சம் தான் லோட் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து ரெண்டாவது பார்க்குற ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க. 2012 மாடல், 3rd ஓனர் கண்டிஷன் இருக்கு. 4 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. 1,22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஏசி நல்லா ஜில்னஸா இருக்கும். லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 27 ஃபர்ஸ்ட் எஃப்சி வருங்க. ஓகே. இதுல சின்ன சின்ன ஒரு கலர்லாம் சரி பண்ணி கொடுக்கலாம். பம்பர்ல சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்குதுங்க. அது கஸ்டமர் வந்து நான் எடுத்து ஒரு 2,000 தான் செலவு வருங்க. அது ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். ஆமாங்க. இப்படி வந்து நாங்க ஓபன் பண்ணுவீங்க வந்து இந்த அளவு வேற கண்டிஷன்ல நல்லா இருக்குங்களா? வண்டியோட கண்டிஷன், வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே பக்காவா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. மெக்கானிக்கை கூட்டி வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகே. உள்ள பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. லெதர் சீட் வந்துருதுங்களா? ஆமாங்க. டச் ஸ்கிரீன் செட் வந்துரும். சூப்பருங்க. வண்டி நீட்டா இருக்கு. ஒரு நீட்டான வண்டிங்க. 4 டயர் அப்போலோ டயர் புது டயர் போட்டிருக்காங்க. புதுசுங்களா? புது டயர். 4 டயர். 4மே புதுசு. 4மே புது டயர். சூப்பர். ஏசி, பவர் ஸ்டாரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 5,000 ரூபாயில இருந்து 5,500 வித்துருக்கிற வண்டி நம்ம வருஷ காசுல கேட்கற விலை பாத்தீங்கன்னா வெறும் 5,15,000. இது வந்து செட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி பண்ணி வாங்கி தரேன். நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுஜுகி ஸ்விஃப்ட்டுங்க. டீசல் வேரியன்ட். 2007 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா 27 வரைக்கும் லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் முடிஞ்சதுன்னா வண்டியில பாத்தீங்கன்னா வெறும் 77,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அதாவது பெயிண்ட் வந்து அங்கங்க கொஞ்சம் ஃபேடா இருக்குதுங்க. அது மட்டும் டச் அப் ஒர்க் மட்டும் இருக்குதுங்க. பண்ணி கொடுத்துடலாங்களா? ஆனா கஸ்டமர் வண்டி அவங்க எடுத்து பண்ணிக்கலாம். ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வேலை இருக்கு வண்டியில. ஓகே. டயர்ல எப்படி இருக்குங்க? டயர்ல பாத்தீங்கன்னா 50% இருக்கு. 50 4மீங்களா? 4 டயருமே. இது பெட்ரோல் வேரியன்ட்ங்களா? டீசல் வேரியன்ட். VDI. VDIங்க. ஓகே. வண்டியோட கண்டிஷன்ல எப்படி இருக்குங்க? ஆனா இன்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். ஓகே. ஏசி நல்லா ஜில்னஸா இருக்கும். லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. சென்ட்ரல் லாக் கூட இருக்குது. சென்ட்ரல் லாக் கூட இருக்குதுங்க. சூப்பருங்க. 4 பவர் விண்டோ வந்துரும். வருஷ காசுல கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா வெறும் 2,65,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா முன்மன ஒரு 50,000 தான் நம்ம லோட் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா Ford Figo டீசல் வேரியன்ட்டுங்க. 2011 மாடல், 3rd ஓனர் கண்டிஷன் இருக்கு. ஏர் பேக் வந்துருங்க. ABS வந்துடும். அலைஸ்மெண்ட் வராதுங்க. டயர் பாத்தீங்கன்னா ஒரு 50 to 70% இருக்கும். 4மீங்களா? 4மே 50 to 70% இருக்குதுங்க. சூப்பருங்க. ஏசி மட்டும் கேஸ் டாப் அப் பண்ணுங்க. மற்றபடி இன்ஜின் எல்லாம் பாடி எல்லாமே தெளிவா இருக்குதுங்க. Figo ஒரு திருப்பூர் நம்பருங்க, ஒரு ஃபேன்சி நம்பர். 2552ங்களா? சூப்பர் நம்பர். உள்ள பாத்தீங்கன்னா 2 ஏர் பேக் ஸ்டீரிங், 2 ஏர் பேக் வந்துருங்க. டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க. சூப்பர் டச் வந்துருது. ஆமாங்க. வண்டியில பாத்தீங்கன்னா ஏசி மட்டும் கேஸ் டாப் அப் பண்ற மாதிரி வரும். மற்றபடி எந்த ஒர்க்கும் இல்லை வண்டியில. டீசல் வேரியன்ட். இந்த வண்டிக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 20 இருந்து 25 வரை மைலேஜ் கிடைக்குங்க. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 2.5 வரைக்கும் வித்துட்டு இருக்கிற வண்டிங்க. நம்ம வருஷ காசுல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1,65,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி வாங்கி தரேன். நம்ம அடுத்து பார்க்குற பண்ணி பாத்தீங்கன்னா மாருதி சுஜுக்கில எர்டிகாங்க. அதாவது ஃபேமிலி யூஸுக்கு ஒரு 7 சீட்டர் வண்டிங்க. ஒரு 7 பேர் போற மாதிரி இருக்கும். வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட். வெறும் 79,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டயர் பாத்தீங்கன்னா 4மே பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சதுங்க. மற்றபடி வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடு கிடையாதுங்க. ஒரிஜினாலிட்டியா இருக்கும்.
திருப்பூர் நம்பருங்க, செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. சூப்பருங்க. வித் கேரியரோட வந்துருங்க. கேரியரோட வந்துருங்க. ஆமாங்க, எக்ஸ்ட்ரா கேரியர் போட்டிருக்காங்க. இன்டீரியர் எப்படி இருக்குங்க? ஆனா இன்டீரியர்ல தெளிவா இருக்குண்ணா. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, மேட் போட்டிருக்காங்க, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துரும். இன்சூரன்ஸ் இருக்குங்களா? இன்சூரன்ஸ் முடிஞ்சதுண்ணா. டாப்ல வந்து ஏசி வந்துருதுங்களா? ஆமா, டாப்ல ஏசி வருதுங்க. சூப்பருங்க. வண்டி பெட்ரோல் VXI மாடலுங்க. சூப்பருங்க. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 7 சீட்டர் வந்து போறதுக்கு ஒரு தெளிவான வண்டிங்க. இது நம்ம வருஷா கோர்ஸ்ல கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வேறு 5,50,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க முடிஞ்ச நேசல் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு பேங்க்ல ஒரு 4ல இருந்து 4,50 வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் பேங்க்ல. நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Grand i10ங்க. அதாவது வந்து i10 பார்த்தீங்கன்னா 2012-13 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் வித்துட்டு இருக்கிற வண்டிங்க. நம்ம Grand i10 பார்த்தீங்கன்னா 2015 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வெறும் 64 கிலோமீட்டர் தான் சர்வீஸ், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 4 டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குதுங்க. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி நீட்டா நிக்குதுங்க. ஆனா வண்டி மிக தெளிவா இருக்குன்னா சர்வீஸ் ரெக்கார்டு. நீங்க எந்த மெக்கானிக்கல் கூட்டிட்டு வந்து தரவா செக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கு. எத்தனை ஓனர் சொன்னீங்க? தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. வண்டி வந்து செகண்ட் ஓனர் மாதிரி இருக்கு வண்டி. ஆனா ஒரு i10 வந்து 3.5 பட்ஜெட் எடுத்துருக்கு. நம்ம கிராண்ட் i10 பாத்தீங்கன்னா வெறும் 3,40,000 கேட்கறோம். இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. இன்டீரியர் எப்படி இருக்குங்க? இன்டீரியர் மிக தெளிவா இருக்குதுன்னா சீட் கவர் பாருங்க, நீட்டா இருக்கு. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ரொம்ப நீட்டா ஃபுல் மேட் கட் மேட் போட்டிருக்காங்க. ரியர் ஏசி வந்துருக்குங்களா? ரியர் ஏசி வந்துருக்குண்ணா. ஓகே. அதுவா பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் செட் வந்துருங்க. சூப்பருங்க. இன்டீரியர் பார்த்தா வண்டி வந்து நல்ல குவாலிட்டியான வண்டிங்க. இன்டீரியர் பார்த்தா நல்ல குவாலிட்டி நல்லா தெரியுது பாருங்க. சர்வீஸ் ரெக்கார்டுனா 65,000 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி. நம்ம வருஷா கார்ஸ்ல கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 3,40,000. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஒரு 250 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனாருங்க. 2011 மாடல் செகண்ட் ஓனருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பாடியோட பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டிங்க. கொஞ்சம் ஃப்ரீயா வந்து உள்ள கொஞ்சம் எந்திரிக்க அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இந்த வயசானவங்களும் வந்து உட்காந்து நல்லா இருக்கும். நல்ல இதாக இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஹைட்டா இருக்கிற பார்த்தா வண்டி உள்ள கொஞ்சம் எந்திரிக்க நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். நீட்டா இருக்கிற வண்டி உங்களுக்கு இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவா இருக்குதுங்க. சூப்பரா இருக்கு வண்டி. பெட்ரோல் வேரியன்ட் 2011 மாடலுங்க. 2011ங்களா? 2011 மாடலுங்க. சூப்பர். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 2வது ஓனர் கண்டிஷன் இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட். உள்ள பார்த்து லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க. சூப்பர். ஏசி நல்லா இருக்குங்களா? ஏசி நல்ல ஜில்னஸா இருக்குங்க. ரொம்ப நீட்டா இருக்கு வண்டி. வண்டி நீட்டா இருக்கு. வண்டியில எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம வருஷா காசுல கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 2,70,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விளக்க வேண்டி வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு பார்த்து நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் பார்த்து ஈரோடு கோயம்புத்தூர் கஸ்டமர் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Sandro 2006 மாடலுங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. FC 26 வரைக்கும் லைவ் இருக்குதுங்க. பெட்ரோல் வேரியன்ட். 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% இருக்குதுங்க. 4 டயருமேங்களா? 4 டயருமே. ஓகே. இந்த பெயிண்டிங் ஒர்க் இருக்குங்களா? ஆனா பெயிண்ட் வந்து பேனட் டாப் மட்டும் கொஞ்சம் ஃபேடா இருக்குதுங்க. ஒரு 5 ரூபா ஒர்க் இருக்குது வண்டியில. ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ள லெதர் சீட் போட்டிருக்காங்க. ஃபுல் மேட் கட் மேட் போட்டிருக்காங்க. வண்டி ஏசி நல்லா இருக்குங்களா? ஏசியில் ஒர்க்கிங்கான கண்டிஷன். மற்றபடி வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. பேனட் டாப் மட்டும் கொஞ்சம் ஃபேடா இருக்குதுங்க. இந்த வண்டி நம்ம வருஷா காசுல கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,40,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு விலை வாங்கி தரேன். இந்த வண்டி ஒரு 30,000 முன்பணம் இருந்தால் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்குற வண்டி வந்து 2வது ஸ்விஃப்ட்டுங்க. LDI மாடல் 2009 மாடலுங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. FC பார்த்தீங்கன்னா 2029 லைவ் இருக்குது. இன்சூரன்ஸ் முடிஞ்சுதுங்க. ஏசி பவர் ஸ்டாரிங் மட்டும் வருங்க. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% இருக்குதுங்க. 4மே. இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா இந்த டோர் பேட் மட்டும் கட் ஆயிடுச்சுங்க. இது போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 700 செலவு வருங்க. அவ்வளோதான். ஆமாங்க. ஓகே. மற்றபடி வண்டியில் எந்த ஒர்க் இருக்காது இல்லைங்க? மற்றபடி வண்டி இன்ஜின் ஏசி அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஃபுல் மேட் கட் மேட் போட்டிருக்காங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். கொஞ்சம் லைட்டிங் இல்லை உங்களோட சீட் கலர் உங்களுக்கு தெரியல. ஆமாம். சீட் கவரில் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. சூப்பர். நல்ல குவாலிட்டியான சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. நம்ம வருஷா காசுல கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 3,10,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி பண்ணி வாங்கி தரேன். இந்த வண்டி முன்பணம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 to 70,000 நம்ம லோட் பண்ணி கொடுத்துருவோம் லோக்கல் கஸ்டமர். நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி STல 2008 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. FC இன்சூரன்ஸ் முடிஞ்சதுங்க. வண்டி வாங்குற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா FC இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம். பெட்ரோல் வேரியன்ட்டுங்க. மற்றபடி இன்ஜின் ஏசி டயர் எல்லாமே அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க. இந்த வண்டி நம்ம வருஷ காசு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,40,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்கி நம்ம முடிஞ்ச கம்மி பண்ணி வாங்கி தரேன். இந்த வண்டி நம்ம எடுக்கிற கஸ்டமருக்கு வந்து FC பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன சார்ஜோ அதை கொடுத்தீங்கன்னா ஓகே. நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai i10ங்க. 2009 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. FC முடிஞ்சதுங்க. FC இன்சூரன்ஸ் முடிஞ்சது எடுக்கணும்.
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. டயர்ல எப்படி இருக்குது? டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வரைக்கும் இருக்குங்க. நாலுமேங்களா? 4 டயருமே 70% இருக்குங்க. உள்ள வந்து லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி ஸ்கிராட்ச் இல்லாம நிக்க மாட்டுங்க. வண்டியில எந்த ஒரு கிராச்சஸ் டெண்டோ எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. ஒரிஜினலிட்டியா இருக்கு. சூப்பர். உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் கட் மேட் போட்டிருக்காங்க. நூடல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு 5 பேர் போறதுக்கு வந்து ஃபேமிலிக்கு ஒரு தெளிவான வண்டிங்க, சூப்பரான வண்டி. இந்த வண்டி வந்து வருஷ காசு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,95,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்கி இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி பண்ணி வாங்கி தரேன். நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங் ஐவி டெக் 2010 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா 4 டயர் புது டயருங்க. ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்ஸ் வந்துருங்க. ஓ சூப்பர். ஆனா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுக்கணும். நம்ம எடுக்கிற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிற கஸ்டமர் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? நம்மளே பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. மற்றபடி வண்டியில எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் அடிவாடு கிடையாது. ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ஸ்கிராட்ச் கூட இல்லை இருக்குங்களா? ஆனால் சின்ன கிராச்சஸ் கூட கிடையாது வண்டியில. ஆனால் இன்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கு. ஃபுல் மேட் கட் மேட் போட்டிருக்காங்க. 2 ஏர் பேக் வந்துருங்க. ஏபிஎஸ் வந்துரு, அலாய்ஸ் வந்துருங்க. டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க. சூப்பர். டயர் பார்த்தீங்கன்னா 4 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. மார்க்கெட்டில் 350 3,000 வரை வித்துட்டு இருக்கிற வண்டிங்க. நம்ம வருஷ காசில் கோர் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,25,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி பண்ணி வாங்கிக்கிறேன். நம்ம அடுத்து பார்க்குற பார்த்தீங்கன்னா மாருதி சுஜுகி ஏஸ்டாருங்க 2010 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 1 மாசத்துல லைவில் இருக்குதுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. டயர் பார்த்து 4 பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. 80 வருதுங்களா? 80% இருக்குங்க. சூப்பர். வண்டி பிளாக் கலர் வண்டிங்களா? அது பிளாக் கலர் வண்டிங்க. வண்டி நீட்டா இருக்குங்க. வண்டி நீட்டான குவாலிட்டியான கண்டிஷன் இருக்குங்க. சூப்பர். உள்ள இன்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டி ஃபுல் மேட் கட் மேட் போட்டிருக்காங்கன்னா வண்டி நல்ல கிளாரிட்டியா இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஏசி ஒர்க்ல எப்படி இருக்குங்க? ஆனால் ஏசி நல்லா ஜில்னஸாக இருக்கு. இந்த வண்டி இன்சூரன்ஸ் லைவ்ல இன்சூரன்ஸ் எஃப்சி மட்டும் 1 மாசம் லைவ்ல இருக்குன்னா இன்சூரன்ஸ் முடிஞ்சது. வருஷ காசுல கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,95,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்கி இன்னும் முடிஞ்சது கேன்சல் பண்ணி தரேன். அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருங்க 2008 மாடல். அதாவது வந்து நம்ம ஸ்விஃப்ட்டை விட கம்மியான ரேட்டு கொடுக்க போகிற அந்த வண்டி 2008 மாடல், டீசல் வேரியன்ட், 4 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிவாடு கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஏசி வந்து அவ்வளோ ஜில்னஸாக இருக்குதுங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் மட்டும் மாத்திர கண்டிஷன் வருங்க. ஃபேன்சி நம்பருங்களா? ஃபேன்சி நம்பர் 1,777. பெயிண்டிங் ஒர்க் இருக்குங்களா அதில்? ஆனால் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் அங்கங்கே வந்து சின்ன கிராச்சஸ் இருக்கும். அதை மட்டும் ஒரு டச் பண்ணுற மாதிரி இருக்கும். டச் பண்ணால் போதும். ஆமாங்கண்ணா. ஓகே. அப்புறம் 4 டயர் பார்த்தீங்கன்னா மாத்திர கண்டிஷன் இருக்கு. 4மே மாற்றணும்? 4மே மாத்திர கண்டிஷன் இருக்கு. ஓகேங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜின் ஏசியில் அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்குங்க. உள்ள லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க. சூப்பருங்க. டீசலுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஒரு 20 to 22 மைலேஜ் கிடைக்கும். டீசல் வண்டி. ஆமாங்க. மார்க்கெட்ல யாரும் தர முடியாத விலை அந்த ரேட் சொல்றாங்க. வெறும் 2,30,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி பண்ணி வாங்கி தரேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ₹1 1,50,000 வரைக்கும் லோன் பண்ணி லோக்கல் ஃபைனான்ஸ். நம்ம அடுத்த பார்வை வந்து ஸ்விஃப்ட் டிசைர்ல வந்து இது பெட்ரோல் வேரியன்ட் 2009 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சதுன்னா நம்ம எடுக்கிற கஸ்டமருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் அவன் பேர்லேயே பண்ணி கொடுத்துடலாம். டயர் பார்த்தீங்கன்னா 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கு. 4மே 60%. இந்த வண்டி ஸ்கிராட்ச் இல்லாம நிக்க மாட்டேங்க. ஆனா இதுல லைட்டா கிராச்சஸ் எல்லாம் எந்த கிராச்சஸ் கிடையாது. ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டி. வண்டி ஒரிஜினல் அப்படியே இருக்கு. ஏசி கேஸ் மட்டும் டாப் அப் பண்ணனும். ஏசி மட்டும் பண்ணனும். ஆமாங்க. ஓகேங்க. வண்டி ரொம்ப நீட்டா இருக்குது. வண்டியில நீட்டா இருக்கு. எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா இன்டீரியல் அவ்வளவு தெளிவா இருக்குதுங்க. பெட்ரோல் வேரியன்ட், சிங்கிள் ஓனர் வண்டிங்க. சிங்கிள் ஓனருங்களா? ஒரே ஓனருங்க. சர்வீஸ் இருக்குங்களா? ஆனா இல்ல வெளி சர்வீஸ் தான். வெளி சர்வீஸ். ஆமாங்க. ஓகே. இது நம்ம வருஷ காசு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 2,65,000. இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி பண்ணி வாங்கி தரேன். நம்ம எடுக்கிற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வருஷ காசுல மட்டும் வந்து 21 வண்டி நம்ம பார்த்துருக்கோம். 21 வண்டியும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 லட்ச ரூபாய்க்குள்ள வந்து 4-5 வண்டி கொடுத்துருக்காங்க. மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கார் இருக்கு. எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு கார் தண்ணியெல்லாம் இந்த கார் கண்டிஷனில் ஒரு 4-5 வண்டி பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய கார் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இல்லை 2 வீலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஆப்ஷன் இந்த கார் கண்டிஷனில் இருக்குது. ஆஃபீஸ் ஓப்பன் டைம் க்ளோசிங் டே எத்தனை மணிங்க? காலையில் வந்து 9:30 மணிங்க. ஈவினிங் வந்து 8 மணி வரைக்கும் இருக்கு. சண்டே ஒர்க்கிங். சண்டே வந்து 2 மணி வரைக்கும் இருக்குங்க. அது 2 மணி வரைக்கும் ஆஃப் இருக்கு. ஓகே. உங்களோட டீடைல் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கார் கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கும். ஏன்னா 2 லட்ச ரூபாய்க்குள்ள கார் நிறைய சொல்லியிருந்திருக்காங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.